தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்துவை ஒளியாக வெளிச்சமாக வேதம் சொல்லுகிறது. ஒளி கடந்து வரும் பொழுது இருளில் உள்ள அனைத்தும் விலகி ஓடும், எல்லாம் வெளிச்சமாகும். இருளின் அதிகாரத்துக்கு அடிமையாய் நாம் இருந்தோம். எப்படி என்றால், பாவ சுபாவம், துர்மார்க்கமான வாழ்வு மற்றும் பல காரியங்களுக்கு அடிமையாய் வாழ்ந்த நம்மை ஒளியாகிய இயேசு கிறிஸ்து தம் வெளிச்சத்தை நம் மீது பிரகாசிக்க செய்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இருளின் முடிவு மரணம், ஆனால் வெளிச்சம் நம்மை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிட்டி சேர்க்கிறதா இருக்கும். நானே வெளிச்சமும் வழிகாட்டியுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். நம்மை மீட்டெடுக்கவே ஒளியாக வெளிச்சமாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வெளிச்சம் நமக்குள் இருக்கும் வேண்டாத காரியங்களை சுட்டிக்காட்டி அகற்ற வைக்கும். இயேசு நம்மை சீர்படுத்தும் வெளிச்சம். இருளில் இருக்கும் கப்பலுக்கு கரை வர கலங்கரை விளக்கு தேவை. அதே போல் இயேசு இன்றைக்கு நம் வாழ்வுக்கும் தேவைப்படுகிறவராய் இருக்கிறார். அவரை நாடுவோம், அவரை வாஞ்சிப்போம். ஆமேன், ஆமேன்.